இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, என் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் புகழை எடுத்துரைப்போம். தந்தை, மகன், தூய ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. இறைவனை நாம் போற்றுவோமாக. கிறிஸ்து இயேசுவின் நிலைவாழ்வை நோக்கி நாம் செல்லும் விசுவாச பயணத்தில் நம் இடைவிடா சகாய அன்னை நம்மோடு ஒன்றித்திருக்கிறார். தம் வலிமை மிகுந்த மன்றாட்டம் பரிந்து பேசுகிறார். அவரது அடைக்கலத்தை நாடி வந்துள்ள நாம் இறைவனை போற்றுவோம். நம் இடைவிடா சகாய அன்னையை தொடக்கத்திலிருந்து அருளால் நிறைத்து முன்குறித்து வைத்து அழைத்து தமக்கு ஏற்புடையவராக்கி அவருக்கு தம் ஆட்சிமையில் பங்கு தந்த இறைவனை போற்றுவோம். நம் இடைவிடா சகாய அன்னையை அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் மோடு இருக்கிறார் என்று கபிரியேல் தூதர் வழியாக வாழ்த்தி அவருக்கு மீட்பரின் பிறப்பை அறிவித்து தம் மீட்பு பணியில் அவருக்கு பங்கு தந்த இறைவனை போற்றுவோம். பெண்களுக்கு ஆசி பெற்றவராக ஆண்டவர் சொன்னதை நிறைவேறும் என நம்பி பேர் பெற்றவராக வாழ்ந்து மறை நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்தில் பதித்து தியானித்து வந்த நம் இடைவிடா சகாய அன்னையின் வழியாக ஆண்டவர் செய்த அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். நம் இடைவிடா சகாய அன்னையிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் தம் மகனை அனுப்பி நம்மை மீட்டு நம் பிள்ளைகளாக்கிட இறைவன் திருவுளம் கொண்டார். அவருடைய அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். நம் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையை ஏற்று இயேசு கானாவூர் திருமண விழாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். தம் அன்பு அன்னையின் வழியாக ஆண்டவர் செய்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். நம் இடைவிடா சகாய அன்னை சிலுவை அருகில் நின்று தம் அன்பு மகனின் இறுதி விருப்பத்தின்படி மீட்கப்பட்ட நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நம்மை தாயன்போடு பேணி காத்து வருகின்றார். அவர் வழியாக ஆண்டவர் செய்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். இடைவிடா சகாய அன்னை இயேசுவின் சீடரோடு இணைந்து ஒரே மனதோடு இறை வேண்டலில் ஈடுபட்டு மன்றாடும் திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். நம் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதலை இணைத்து நம்மை கனிவோடு காத்து வரும் அரும்பெரும் செயல்களுக்காக இறைவனை போற்றுவோம். நமது அன்னை மணி வழியாக இறைவனை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோமாக. எல்லா தலைமுறையினரும் அனைத்துலகோரை ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இறைவனின் சகாய அன்னையின் நவநாள் சிறப்பு நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம். ஆண்டவரை கடவுள் என்று உணருங்கள். அவரை நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இறைவனின் சகாய அன்னையின் நவநாள் சிறப்பு நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம். நன்றியோடு அவரது திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாய அன்னையின் நவநாள் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என போற்றும் இடைவிடா சகாய அன்னையின் நவநாள் சிறப்பில் நாம் ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துவோம். அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இரக்கம் பரியும் கொண்ட இறைவா, எனது பிரசன்னம் உன்னோடு செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் அளிப்பேன் என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே, தூயோராகவும் மாசற்றோராகவும் முன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே எங்களை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அருளடையாளங்கள் வழியாக உம்மையும் இரக்கத்தையும் வாரி வழங்கியுள்ளேன்.
கன்னிமணி போல காத்து தாயன்போடு நாள்தோறும் பராமரித்து பாதுகாக்கின்றேன். நாங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்தியருளும். இடைவிடா சகாய அன்னையின் அவனாலில் கலந்துகொள்ளும் நாங்கள் அவர்கள் வலிமையும் மன்றாட்டால் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் துன்பங்களினால் அலைக்கழிக்கப்படுகின்ற போது அஞ்சாதே, நான் என்று முன்னோடு என்று கூறி அடைக்கலம் தந்து அருட்காவல் புரியும் உம் பேரன்பை நினைத்து உம்மை போற்றி நன்றி கூறுகின்றோம். நம்பிக்கையில் தளர்வுற்ற போதெல்லாம் தக்க துணையாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றேன். தூய ஆவியாரின் அருட்படைகளால் நிரப்பி நீர் எமக்களித்த அருள் வாழ்வில் நாள்தோறும் வளர உதவி செய்வதற்காக உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இடைவிடாமல் சகாயம் புரியும் எம் அன்னை மரியாவோடு சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்போடு எம்மை ஆதரிக்கும் இறைவா, இடைவிடாமல் சகாயம் புரியும் எம் அன்னை மரியாவின் பரிந்துரையால் உம் திருமகன் இயேசு கானா ஒரு திருமண விழாவில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி மக்களின் குறை தீர்த்து தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரை நம்பிக்கை வைத்து உம் உதவியை நாடி வந்துள்ள எங்களை கண்ணோக்கி அருளும். எங்கள் இதயம் நிறைந்த நன்றி ஏற்றுக்கொண்டு என் வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து அருள் புரிவீராக. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், வேதியர்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் ஞானத்தையும் நேர்மையான உள்ளத்தையும் மக்களை வழிநடத்தும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மக்கள் அனைவரும் ஜாதி, மொழி, இன, சமய வேறுபாடுகளை கடந்து சகோதர சகோதரிகளாக ஒற்றுமையிலும் நல் உறவிலும் வாழ இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளில் பங்கேற்கும் இளைஞர்களும் இளம்பெண்களும் உம் திருவுள்ள விருப்பத்தை தேர்ந்து தெளிந்து தங்கள் எதிர்கால வாழ்க்கை நிலையை தேர்வு செய்ய இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் உம் தூய ஆவியை அவர்கள் மீது பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுள்ளத்தின்படி நலமுடன் வாழவும் நோயுற்றோர் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் உடல் நலமும் மன உறுதியும் பெறவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பசி, பிணி, தனிமை மற்றும் பல இடர்களால் துன்புறுவோர் அனைவரும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் அமைதியும் அருட்காவலும் பெறவும் அவருடைய துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும் அந்த மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் பக்தர்களுக்கும் இறந்த மற்ற விசுவாசிகளுக்கும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் விடுதலை அளித்து அவர்கள் மீட்பின் மகிமை அடைய செய்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நவநாள் சிறப்பு கருத்துக்களையும் இந்த நவநாளில் கலந்து கொள்வோரின் இதய ஆவல்களையும் இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையால் நிறைவு செய்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக இடைவிடா சகாய அன்னையின் பரிந்துரையை நாடு அமைதியாக வேண்டும். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி உலகமே திசையும் மக்கள் போற்றி புகழவும் உமர் புலப்பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவீர். தாயே மாமரி என்றும் சகாயம் தேடினோ, தாயே மாமரி. நோயாளிகளுக்காக ஜெபிப்போம். இரக்கமுள்ள இறைவா, ஆறுதலளிக்கும் அன்பு தந்தையே,
நோயுற்றோரின் பிடிகளை உம் திருமகன் வழியாக போக்கி குணமாக்க திருமணமானீரே. நம்மை விட்டு நாங்கள் செய்யும் மன்றாட்டுகளை தயவாய் கேட்டருளும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது பரிவன்பினால் உடல் நலமும் உள்ள தினமும் ஆன்மாறுதலும் அடைவோமாக. மொழி என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிரியக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். அவையோர் வேண்டல். எங்கள் இடைவிடா சகாயனையே, இறையருள் நிரம்ப பெற்றவரே, இறைவாக்கு இதயத்தில் ஏற்றவரே, உடலெழுந்த இயேசு மீட்பரே, உம் திருவயிற்றில் சுமந்த தாயே, சிலுவை அடியில் மாநிலரை எல்லாம் உம் பிள்ளைகளாக ஏற்ற தாயே, இதயம் நிறைந்த அன்போடு உம் திருவடியை நாடி வருகின்றோம். இடைவிடாமல் பரிந்து பேசி அடைந்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். தொடர்பு திருச்சபை தூய ஆவியாரை பெற எல்லா சீடரோடும் இணைந்து மன்றாடிய தாயே, உமது அரவணைப்பிலும் அருட்காவலிலும் இருக்கும் நாங்களும் தூய ஆவியாரை நிறைவாக பெற்று அவரது அருட்கொடைகளால் வளமுடன் வாழ எங்களுக்காக மன்றாடும். நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இறை விருப்பத்தை ஏற்ற தாயே, நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும் இறைவனின் திருவிழத்தை நாங்களும் உம்மை போல ஏற்று எங்களை அர்ப்பணிக்க துணையாயும். கானாவு திருமண விழாவில் மக்களின் குறை நீக்க உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடிய தாயே, எங்கள் வாழ்வின் குறைகளை தீர்க்க உம் திருமகன் இயேசுவிடம் இடைவிடாமல் மன்றாடும். உம் உறவினர் எலிசபெத்தின் பேறுகாலத்தின் போது அவருக்கு உறுதுணையாய் இருக்க விரைந்து சென்ற அன்னையே, எங்கள் துன்பத் துயர வேளைகளிலும் எங்களுக்கு துணை புரிய விரைந்து வாரும். இறைவிடா சகாய அன்னையே, உமது அருட்காவலில் நாங்கள் இறையன்பிலும் பிறரன்பிலும் வளர நீதி, பொறுமை, சகிப்புத்தன்மை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற மதிப்பீடுகளை கடைபிடித்து வாழ இறையாட்சியை கட்டி எழுப்ப தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி பரிசுரை நலன்களால் நிரப்புகின்ற தந்தை இறைவனிடமும் உண்மையினால் தந்தைக்குரியவராகும்படி எங்களுக்காக தம்மை அர்ப்பணமாக்கிய மீட்பர் இயேசுவிடமும் அருள் வழங்கும் தூய ஆவியாரிடமும் நானும் எங்களுக்காக மன்றாடும். ஆமென். எல்லா தலைமுறையினரோடு நாம் ஒன்றித் இடைவிடா சகாய எண்ணெயை போடுவோமாக. வல்லமை மிக்க அவரது அருட்காவல் நம்மை ஒப்படைப்போமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வாக்குகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவை அருகில் நின்ற உம் அன்னை மரியாவை உங்கள் அனைவருக்கும் தாயாக தந்தீரை. அவருடைய வலிமையும் மன்றாட்ட வளமான வாழும் நிறைவான மீட்பும் பெற அருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே. அன்பார்ந்த சகோதரமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் நம் வாழ்வில் நற்கரைகளை நல்கிட வழிபாடானது அழைப்பு விடுகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நல்ல மரம் நற்கனியை கொடுக்கும், கெட்ட மரம் நற்கனியை கொடுக்க இயலாது. அதுபோல நல்ல மரமும் கெட்ட கனிகளை கொடுக்க இயலாது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்திலே வேரை போல கனி என்ற ஒரு பழமொழி மக்களுடைய மத்தியிலே காணப்பட்டது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க இயலாது என்று சொல்கின்றார். எதற்காக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது, அந்த முட்செடிகளில் சின்ன சின்ன பழங்கள் உருவாகும். முட்பூண்டுகளிலும் அதுபோல்தான் சிறிய பழங்கள் தோன்றும்.
அவை பார்ப்பதற்கு திராட்சை பழங்களைப் போலவோ அத்தி பழங்களைப் போலவோ தோற்றமளிக்கலாம். ஆனால் அவை அத்தி பழங்களாகவோ திராட்சை பழங்களாகவோ இருக்க முடியாது. அதுபோல்தான் இன்று போலி இறைவாக்கினர் நிறைய பேர் தோன்றியிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கின்ற போது நல்ல கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ்கின்றவர்கள் போல் தோன்றினாலும் அவர்கள் உண்மையிலேயே போலியானவர்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். அவர்களது செயல்பாடுகள் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை இயேசு கிறிஸ்து நமக்கு உணர்த்துகின்றார். அன்புக்குரியவர்களை, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புறத்தோற்றத்தில் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளின்படி நாம் வாழவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அவரது உண்மை சூழலாக இருக்க இயலாது. நாம் போலியானவர்களாகத்தான் இருப்போம். ஆகவே நல்ல கனிகளை நல்கக்கூடிய வாழ்வாக நமது வாழ்வு அமைந்திட இந்த வழியிலே நாம் ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது குறைகள் குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை உம்மையை நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்களும் அது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 மற்றும் 17 18 வரை. அந்நாள்களில் ஆண்டவரின் வாக்கு அபிராமுக்கு ஒரு காட்சி வழியாக வந்து அறிவித்தது. அபிராம், அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும். அப்பொழுது அபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு என்னதான் தருவீர்? எனக்கோ குழந்தையே இல்லை. தமஸ்கு நகர் எலியாசார் தான் எனக்கு பின் என் இல்லத்திற்கு உரிமை மகன் ஆகப் போகின்றான். நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளன் ஆகப் போகின்றான் என்றார். அதற்கு மறுமொழியாக, இவன் உனக்கு பின் உரிமையாளன் ஆக மாட்டான், ஆனால் உனக்கு பிறப்பவனே உனக்கு பின் உரிமையாளன் ஆவான் என்று அபிராமுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் அபிராமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிர்ந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். அபிராம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் அபிராமிடம், இந்நாட்டை உமக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேயரின் ஊர் என்ற நகரிலிருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு அபிராம், என் தலைவராகிய ஆண்டவரே,
இதை நான் உரிமையாக்கிக் கொள்வேன் என்பதை எப்படி அறிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் அபிராமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். அபிராம் இவற்றை எல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவர்களை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கு இணையான பகுதிகளாக எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துடித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபோது அபிராம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையும் நேரத்தில் அபிராமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தும் காரிருள் அவரை சூழ்ந்து கொண்டது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்று, எரிந்து கொண்டே இருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளுக்கிடையே சென்றன. அன்றே ஆண்டவர் அபிராமிடம் ஓர் உடன்படிக்கை செய்து, எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரத்தீசு பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமரபினருக்கு வழங்குவேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். உங்கள் பதில். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் திருப்பெயரை மாற்றிப்படுத்துங்கள், அவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். உங்கள் பதில். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் அபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளை, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர், அவரை நீதி தீர்ப்புகளை உலகம் அனைத்திற்கும் உரியன. உங்கள் பதில். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவு கூறுகின்றார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். உங்கள் பதில். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தை எழுதிய நற்செய்தி பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, ஒரு இறைவாக்குனரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஆட்டுத்தொலை பொருத்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர், ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்கூண்டுகளில் அத்திப்பழங்களையோ பறிக்க முடியுமா? நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சுக்கனியை கொடுக்கும். நல்ல மரம் நச்சுக்கனியை கொடுக்க இயலாது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க இயலாது.
நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எரியப்படும். இவ்வாறு போர் இறைவாக்குனர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டு இனங்கண்டு கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தான். என்னையேதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். அன்பார்ந்த சகோதரமே, என்னுடைய உங்களுடையதுமான இப்படி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை எங்களை உமோடு புறவாக்கி புகழ்ச்சிவரை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்களித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரானதே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மீதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இறக்க மீதினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது ஆண்மை வானதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் என்றும் தூயவர், வல்லவராம் தேவன் தூயவர். நாலாவன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகும். நாலாவன் புகழ் பார்க்கலாம், நிறைகிறதே விண்ணும் மண்ணுலகம். உன்னதங்களில் ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் சுதன் ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரின் திருநாமத்தில் வல்லவரை வாழ்த்தி பாடிடுவோம் பாடிடுவோம். ஓசானா 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 ஓசானா. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுணவாக.
அவர் பாடுபட உடம்பு அறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்ததை விட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அறிந்தவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற அர்த்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பினை உருந்து வாழ்தரும் அப்பத்தை மீட்பளிய கிண்ணத்தை ஒப்புக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்களுடைய முறையை தகுந்தருடன் எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் ஒத்திரவை என்னை உருந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக பரிவாரராய அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திருவை அன்பில் நிறைவேற செய்தலும். மேல் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து திருமுக ஒளியினுடைய ஏற்றலும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் தனி தாயான பிறந்த மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் வந்தவராகிய புனித அனைவருடனும் நாம் நிறைவாழில் பங்குள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கையுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் வழியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது உண்டதை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கும் எழுதுகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருநவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருடத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அழைத்தருவீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொரு சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குவார். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேரு பெற்றோர். ஆண்டவரே, இந்த இரவிலே நீரிடத்திலிருந்து நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? இதை என் நினைவாய் செய்ய மாட்டாயா? என்னுடலை உண்டு உயர மாட்டாயா? குருதி அருந்தி திறந்த மாட்டாயா? என் குருதி அருந்தி திறந்த மாட்டாயா? என்னை போல வாழ மாட்டாயா? நீ என்னை போல வாழ மாட்டாயா? நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலால் இரத்தத்தால் ஊட்டம் பெற்று உதைக்கப்பட்ட நாங்கள் உமது கனிமையை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றி பலியின் பயனா எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும். அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. நிலையான புகழுக்குரிய தூய